வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷாலின் பேசுறேன். இன்னைக்கு வந்துட்டு இவங்களோட கால் காமிக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த குதிக்கால் வலி ரொம்ப சொல்லிட்டே இருப்பாங்க. இவருக்கு இங்க ஒரு சின்ன வீக்கம் கூட நீங்க பார்க்கலாம். கல்கேனியல் ஸ்பர்னு ஒன்று இருக்கு. அது வந்து டார்சல் பிளான்டா 2 டைப்பும் இருக்கலாம். அதாவது அடிவழியாகவும் எலும்பு வளரலாம், இப்படியும் வளரலாம். இப்போ இவங்களுக்கு வந்துட்டு வெயிட் வந்து ஒரு 85-90 கிலோ கிட்ட இருக்காங்க. ஸோ அந்த ஓவர் வெயிட்னால வரலாம். சரி, நீங்கள் அப்படியே அந்த பக்கம் போயிருங்க. குதிவாதம், குதிவலி, எனக்கு தெரிஞ்சு கிராமப்புறங்கள் எல்லாம் வந்து எருக்கம் செடியை வந்துட்டு சுட்டு காலில் வைப்பாங்க, காலில் கட்டுவாங்க. அப்புறம் யானையோட சாணி வந்துட்டு சூடா போட்ட உடனே அதை வச்சோம்னா இந்த குதிகால் வலி குறையும் சொல்லி வைப்பாங்க. இதெல்லாம் கிராமப்புறங்கள்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். நார்த்தங்காய் இருக்குல்ல, அதோட தோலை வந்துட்டு இது பண்ணி அதோட எண்ணெய் பண்ணி பண்ணுவாங்க. இது வந்து எக்ஸஸ் ஆஃப் வெயிட்டு, ஓவர் ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு, அப்புறம் ஷூஸ் ஒழுங்கான ஷூ போடாதவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த குதிவாதம் எல்லாம் பிளான்டார் ஃபேசட்டிஸும் சேர்ந்தா இருக்கும். அதாவது காலில் இந்த ஆர்ச் இருக்குல்ல, அந்த ஆர்ச் ஒழுங்கா இல்லாதவங்களுக்கு கூட இது இருக்கலாம். நிறைய காரணம் இருக்கு. ஆனா இந்த குதிவலிக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. காலையில தூங்கி இருந்துச்சு காலை கீழே வைக்கவே முடியல டாக்டர், கால் கீழே வச்சாலே பயங்கரமா வலி. உங்களுக்கு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு அடி எடுத்து வைக்கும் போதோ இல்ல நைட் படுத்திருந்து கால் எழுந்திரிச்சு நடக்கும் போதோ எப்படி இருக்கு? வலி அதிகமா இருக்கு. அந்த டைம்ல கால் வலி தாங்கவே முடியல. வலி கீழ இருந்து மேல வருதா இல்ல அந்த ஒரு இடத்துல மட்டும் வலிக்குதா? உள்ள வலிக்குது. எலும்பு வளர்ற இடத்துல உள்ள வலிக்குதான். ஆக்சுவலி இதுக்கு ஹோமியோல ரொம்ப அழகான மருந்து இருக்கு. நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. நீங்க செல்ஃப் மெடிகேட் பண்ணக்கூடாது. பக்கத்துல இருக்க ஒரு குவாலிஃபைட் டாக்டர் பார்த்து தான் மருந்து சாப்பிடணும். நீங்க வந்துட்டு இது கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிட முடியும். இருந்தாலும் நான் மருந்தோட பேர்கள் சொல்றேன். நீங்க பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட நீங்க டாக்டரோட பரிந்துரைப்படி சாப்பிடணும். நீங்களாம் மருந்துகள் எடுத்துக்க கூடாது. இதுக்கு வந்து ஹோமியோபதியில வந்து ரஸ்டாக்ஸ், லெடம்பால், வெலாரியானா, அமோனியம் மியூர், இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வச்சோடனே வலிக்குதுன்னா ஒரு மெடிசன். நடக்க ஆக்சுவலி 99% ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் அக்ரவேஷன் இருக்கும். ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன், எந்திரிச்சு காலை ஊனவே முடியல, அப்படி நடக்கும் அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாருக்குமே மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேலே இந்த வலி வந்து ரொம்ப நாள் கஷ்டப்படுவாங்க. எல்லாருமே இந்த இந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. கால் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி 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 பண்ணுவாங்கல்ல, அந்த எக்ஸசைஸ் பண்ணீங்களா? அதாவது அந்த ஆர்ச்சுக்கு பண்றது. பட் நான் இப்போ மருந்து தரேன் உங்களுக்கு, அந்த சூப்பராக சரியாகும் அந்த ஹோமியோபதியில். நீங்கள் இந்த குதிவாதம் பற்றி நான் நிறைய வீடியோவே போடவே இது வரைக்கும். குதிகால் வலி இதுக்கு நான் வீடியோவே போடல. நான் எல்லாருமே என்னன்னா எவ்ரி சிங்கிள் இதுக்கு நான் மருந்து போடலன்றாங்க. நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஹோமியோபதி மெட்ரியா மெடிக்கல்ல அமோனியம் மியூர், வெலாரியானா, இது ரெண்டையும் படிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குதிகால் வலிக்கு அவ்வளோ அழகாக அதில் எக்ஸ்ட்ரீமிட்டிஸில் போய் கால் பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் அது என்ன பவரில் கொடுக்கணும், எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும், எவ்வளோ ரிப்பீட் பண்ணணும்னு குவாலிஃபைட் டாக்டருக்கு தான் தெரியும். ஸோ நீங்களாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. இது வந்துட்டு அந்த டாக்டர்ஸ் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். சப்போஸ் நிறைய பேருக்கு மண்ணீரல், இங்கே மண்ணீரல் இருக்குல்ல, அந்த மண்ணீரல் பிரச்சனை இருந்துட்டு அவங்களுக்கே குதிக்கால் லெஃப்ட் சைட் குதிக்கால் மட்டும் வலிக்குது அப்படிலாம் சொல்றாங்கன்னா அமோனியம் மியூர்ன்ற மருந்து ரொம்ப சூப்பராக கேட்கும். அது ஸ்ப்ளீன், நம்ம செவரட்டி சாப்பிடுவோம் இல்லையா, உங்களுக்கு தெரியுமா? நீங்க சைவமும் கோயில்ல வேலை பார்க்கறது, அதனால சைவமா இருக்காரு. நீங்க சாமிக்கு செய்யற பணியல் பண்றீங்க, அதனால கடவுள் உங்களை நல்லா வச்சுக்குவாரு. ஸோ அவங்க வந்து அந்த மண்ணீரல் பிரச்சனை இருக்க எல்லாருக்குமே நான் மோஸ்ட்லி நான் செக் பண்ணியிருக்கேன். கிளினிக்ல மருந்து எழுதும் போதே என்ன சம்மந்தம் மண்ணீரலுக்கும் இந்த குதிகாலுக்குலாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் எந்த சயின்டிஃபிக்கா புக்ல நான் அப்படி படிச்சது இல்லை. பட் மோஸ்ட்லி ஒரு பளிச்சுன்னு ஒரு லைட்னிங் பெயின் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்ற எல்லாருக்குமே குதிகால் வலி லெஃப்ட் சைடு இருக்கு சொல்றாங்க. நான் அப்ப அந்த அமோனியம் மியூர் கொடுக்கும்போது ஸ்பிளீனும் சரியாகுது, குதிகால் வலியும் சரியாகுது. இத்தனை வருஷம் என்னோட ஆய்வில் நான் பேஷண்ட் காரணம் கண்டுபிடிப்பேன் இல்லையா, அப்படி பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. ஸோ இந்த மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கும் போது குதிகால் வலியே இல்லாம ஆயிடும். வலியோட வேதனையோட அதை அப்படியே பொறுத்துக்கிட்டு வயசாயிடுச்சு நினைச்சு வாழ்றதை விட நிவர்த்தி பண்ணி ஒரு மருத்துவரை பார்த்து குணம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நோய் இல்லாம வாழ்றதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். கியூர் அப்படின்னா என்னன்னா, ஒரு தொந்தரவு இருக்குன்னு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டா அந்த டாக்டர் வந்து அந்த தொந்தரவுக்கு நம்ம மருந்து கொடுத்த அப்புறம் திருப்பி அந்த தொந்தரவு நம்மளுக்கு வராமல் இருந்துச்சுன்னா நம்ம கியூர் ஆகிட்டுன்னு அர்த்தம். மருந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும், அப்புறம் மருந்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அப்புறம் அந்த மருந்துக்கும் கேட்கலன்னா நம்மளை கியூர் பண்ணல, நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்
தற்காலிகமாக ஒரு வலி நிவாரணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வலி நிவாரணி எடுத்தால் என்ன ஆகும்? கிட்னி பாதிச்சிடும், கிட்னி அஃபெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம அந்த மாதிரி வலி நிவாரணிகள் போடக்கூடாது. வலி நிவாரணிகள் எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய உறுப்புகள் தான் பாதிக்குமே ஒழிய குணமாகாது. நம்ம எப்பவுமே குணமாக்கிக்கணும், அப்போ தான் நிரந்தரமாக சரியாகும். ஓகே, லவ் யூ ஆல். நன்றி.